ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெசிபி. மீதமான சப்பாத்தி வச்சு இன்றைக்கி வந்து கொத்து சப்பாத்தி வந்து எப்படி செஞ்சேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி இது மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு வானலில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக வந்து சோம்பு வந்து போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து பச்சை மிளகாய் இல்லைனா குடமிளகாய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்குங்க. இது நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறம் 2 வந்து மீடியம் சைஸ் வந்து தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து காரத்திற்கு ஏற்ப மிளகாத்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா சேர்த்துட்டு ஒரு எக் வந்து உடச்சி ஊற்றி அதையும் நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கலந்து கொடுங்க. நம்ம சப்பாத்திலே வந்து உப்பு இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கும். ஒருவேளை உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துருங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான கொத்து சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.